சுச்சிர் பாலாஜி இன்னைக்கு டெக் உலகத்துடைய மிகவும் பரபரப்பா பேசக்கூடிய ஒரு பெயர் சுச்சிர் பாலாஜி. இவர் இப்போ உயிரோட இல்ல. ஆனா ஏஐ என்ஜினியரா இருந்த இவரு ஏஐ மிக மோசமான ஒரு தொழில்நுட்பம், ரொம்ப பயங்கரமான பல செயல்களை செஞ்சுட்டு இருக்கு, என் மேல நம்பிக்கை இருந்தது அப்படின்னா உடனடியா ஏஐல இருந்து எல்லாரும் வெளியில வாங்க அப்படின்னு பரபரப்பா ஏஐ மேல பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சார். சுச்சிர் பாலாஜி யாரு, அவர் எப்படி இறந்தாரு, அவருடைய மரணம் தற்செயலானதா அப்படிங்கறத பத்தின பல தகவல்களை பார்க்கலாம். இன்னைக்கு உலகத்தையே தன்னோட உள்ளங்கையில வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்துல தலை சிறந்த வல்லுநரா இருந்தவர், ஓபன் ஏஐ உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தவர், உருவாக்க குழுவுல பணியாற்றிக்கிட்டு இருந்தவர் தான் சுச்சிர் பாலாஜி. 26 வயதான இவர் கடந்த 2020ஆம் ஆண்டு முதலாவே ஓபன் ஏஐல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அது தொடக்க காலகட்டத்திலிருந்தே அது எப்படி உருவாகணும் அப்படிங்கிற வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்தியாவை பூர்வீகமா கொண்ட சுச்சிர் பாலாஜி சான் பிரான்சிஸ்கோல தன்னுடைய அபார்ட்மெண்ட்ல கடந்த 26ஆம் தேதி மர்மமான முறையில உயிரிழந்து கிடந்திருக்கார். தொடர்ந்து சுச்சிர் பாலாஜியோட நண்பர்கள் அவரை தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. ஆனா எவ்வளவு முயன்றும் அவரை தொடர்பு கொள்ள முடியல அப்படிங்கிறதுனால அமெரிக்க காவல்துறையோட உதவியை நாடி இருக்காங்க. அவருடைய அபார்ட்மெண்ட்ல போய் ஆய்வு செய்த போது அவர் சூசைட் பண்ணிக்கிட்டதா காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. மர்மமான முறையில அவர் உயிரிழந்து கிடந்ததா முதல்ல தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து அவருடைய மரணத்துல எந்த சந்தேகமும் இல்லை, இது தற்கொலைதான் அப்படின்னு அமெரிக்க காவல்துறை சொல்லியிருக்காங்க. கடந்த நவம்பர் 26ஆம் தேதி உயிரிழந்த இவரு கடந்த வெள்ளிக்கிழமை தான் உயிரிழந்துட்டாரு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஓபன் ஏஐ மட்டும் இல்லாம அதன் தொடர்ச்சியா இருந்த பல ஆப்கள்லயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. சாட் ஜிபிடி, சாட்போட், GPT-4 போன்ற எல்லா தொடர்ச்சியான தொழில்நுட்பங்களையும் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல ஏஐ மேல பரபரப்பா பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு. இதுக்கு மேல தன்னால ஏஐ நிறுவனத்துல ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையும் விட்டுட்டு வெளியில வந்தார். அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னன்னு பார்த்தா, காப்பிரைட்ஸ் உரிமையை பகிரங்கமா ஓபன் ஏஐ மீறுது அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஏஐ மூலமா நமக்கு கிடைக்கிற தகவல்கள் எல்லாம், அதாவது நம்ம ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டா ஏஐ நமக்கு டேட்டா எடுத்து கொடுக்குது இல்லையா, அந்த டேட்டாக்கள் எல்லாமே ஏஐயா எடுக்கிறது கிடையாது. ஏற்கனவே அந்த தரவுகளை யாராவது ஒருத்தவங்க ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய முடிவுகளை இணையத்துல அப்லோட் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து ஏஐ நமக்கு கண்டென்ட் எடுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்றாரு. இது காப்பிரைட் சட்டப்படி மிகவும் குற்றம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஏதாவது போட்டோ நமக்கு வேணும் அப்படின்னா ஏற்கனவே இணையத்துல அவைலபிளா இருக்கக்கூடிய போட்டோவை கிராபிக்ஸ் மூலமா கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொடுக்குது, அவ்வளவுதான். இந்த போட்டோக்கு உண்மையான சொந்தக்காரங்க வேற யாரோ, அதனால அவங்களுக்கு நம்ம காசு கொடுத்துதான் இந்த தரவுகளை எல்லாம் வாங்கணும். ஆனா ஓபன் ஏஐ அந்த மாதிரி எந்த காசுமே கொடுக்கறது இல்ல, இது அப்பட்டமான விதிமீறல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாம ஓபன் ஏஐ மேலையும் அதனுடைய முதன்மையான இன்வெஸ்டரான மைக்ரோசாஃப்ட் மேலையும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. கேஸை ஃபைல் பண்ணிருக்காங்க. அதாவது ஓபன் ஏஐ மேலையும் அதோட முதன்மை இன்வெஸ்டரான மைக்ரோசாஃப்ட் மேலையும் நியூயார்க் டைம்ஸ் போன்ற பல முன்னணி செய்தி நிறுவனங்கள் அமெரிக்காலையும் சரி கனடாலையும் சரி புகார் அளிச்சிருக்காங்க. இந்த புகார்ல எல்லாம் முக்கியமான சாட்சியா இருந்தவர் தான் சுச்சிர் பாலாஜி. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல மர்மமான முறையில அவர் உயிரிழந்து கிடந்திருக்காரு. ஆனா அவருடைய மரணம் இயல்பானதுதான், தற்கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்லுது. இது மிகப்பெரிய பேசுபொருளா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏஐ மேல தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்க இந்த சமயத்துல முக்கிய சாட்சியான அவர் தன்னுடைய உயிரை மாச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு. இதை நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உறவினர்களும் சரி, அவங்களுடைய பேரண்ட்ஸும் சரி, நண்பர்களும் சரி இதை தீர விசாரிக்கணும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வராங்க. சுச்சிர் பாலாஜி உயிரோட இருந்தப்ப தனக்கு ஏஐ மேல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படிங்கறத தனியார் நாளிதழுக்கு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏஐ பல சாதனைகளையும் சாகசங்களையும் புரியும் அப்படின்னு என்னோட டீனேஜ்ல நான் படிச்சேன். அது எனக்கு ரொம்ப உத்வேகத்தை கொடுத்துச்சு. நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு நினைச்சேன். மனித குலத்துக்கு நிறைய இதனால பயன் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்போ நிலைமை அப்படியே தலைகீழா மாறி இருக்கு. இதனால சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் ரொம்பவுமே பாதிக்கப்படுவாங்க. தொழில் முனைவோர்கள்லாம் இன்னும் அதிக அளவுல பாதிக்கப்படுவாங்க. அவங்களுடைய தரவுகளை தான் இது திருடுது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார். சுச்சிர் பாலாஜியோட மரணம் இயற்கையானதான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் நிறைய பேர் இதை பேசுபொருள் ஆக்கிட்டு இருக்காங்க. இவருடைய மரணத்து மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த வழக்குல அப்படி எதுவும் சந்தேகம் இருக்கா, இல்ல அவரை பத்தினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.